உலக அளவில் சினிமாக்களில் 1000 நடிகர்கள் இருக்கலாம். ஆனால் இவர் போன்று அனைத்து கதாபாத்திரங்களையும் மனதில் இருத்தி திரையில் நடிப்பது தெரியாமல் வாழ்ந்தவர் யாரும் இல்லை. பராசக்தி முதல் தேவர் மகன் வரை ஒவ்வொரு படத்தையும் ஒன்ஸ் மோர் பார்க்க வைத்த ஒப்பற்ற நடிகர். கலை உலகம் இருக்கும் வரை இந்த கலை கடவுளின் புகழும் பெயரும் நிலைத்து இருக்கும். நடிப்பில் ஆளுமை, வாழ்க்கையில் தூய்மை, சினிமாக்களில் தாய்மை, தமிழ் தாயின் வாய்மை. ஐயா செவாலிய சிவாஜி கணேசன் அவர்களின் வாழ்க்கை சரித்திரத்தை வாஞ்சையுடன் விளக்குகிறது உங்கள் எம்டிஆர் டிவி. செவாலியே சிவாஜி கணேசன் அவர்கள் சின்னையா மன்றாயர் என்பவருக்கும் ராஜாமணி அம்மாளுக்கும் 4வது மகனாக விழுப்புரத்தில் 1928ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி பிறந்தார். சிவாஜி கணேசன் அவர்களின் பூர்வீகம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள வேட்டை திடல் என்ற கிராமம். ராஜாமணி அம்மாளின் பூர்வீகம் விழுப்புரம். அங்குதான் 1928ஆம் ஆண்டில் சிவாஜி கணேசன் பிறந்தார். சிவாஜி கணேசன் அவர்களின் தந்தை சின்னையா மன்றாயர் ரயில்வே துறையில் பணியாற்றி கொண்டிருந்தார். அவர் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபாடு கொண்டவர். ஒரு முறை வெள்ளைக்கார சிப்பாய்கள் செல்லும் ரயிலுக்கு சின்னையா வெடி வைத்ததற்காக அவருக்கு ஆங்கிலேய அரசால் 7 வருடம் சிறை தண்டனை வழங்கப்பட்டது. சின்னையா மன்றாயர் கைது செய்யப்பட்ட அதே நாளில்தான் சிவாஜி கணேசன் பிறந்தார். கணவர் சிறை சென்று விட்டதால் ராஜாமணி அம்மாள் பால் வியாபாரம் செய்து குடும்பத்தை காப்பாற்றினார். சிவாஜி கணேசன் அவர்களுக்கு 4 வயதாக இருக்கும்போது சின்னையா மன்றாயர் நன்னடத்தைக்காக 7 வருட தண்டனை 4 ஆண்டு தண்டனையாக குறைக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டார். பிறகு சிவாஜி கணேசன் அவர்களின் குடும்பம் திருச்சியில் உள்ள சங்கிலியாண்டபுரம் என்ற இடத்துக்கு குடியேறியது. சிறு வயதில் வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகத்தை பார்த்த தந்தையுடன் சென்றபோது தானும் நடிகனாக வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு மனதில் இளையோடியது. கட்டபொம்மனாக நடிக்க வேண்டும் என்ற எண்ணம் சிவாஜி கணேசன் மனதில் ஆழமாக பதிந்தது. நடிப்பின் மீது ஏற்பட்ட ஈர்ப்பின் காரணமாக தனது 7 வயதில் பெற்றோருக்கு தெரியாமல் திருச்சியில் முகாமிட்டு இருந்த மதுரை ஸ்ரீ பாலகான சபா என்ற நாடக குழுவில் சேர்ந்தார். அந்த நாடக குழுவில் இருந்த சின்ன பொன்னுச்சாமி படையாச்சி என்பவர் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு நடிப்பு பயிற்சி அளித்தார். 7 வயது சிறுவனாக சிவாஜி கணேசன் நடித்த முதல் மேடை நாடகம் ராமாயணம். அவர் போட்ட வேடம் சீதை. ஆரம்பத்தில் பெண் வேடத்தில் நடித்த இவருக்கு பிறகு பரதன், சூர்பனகை, இந்திரஜித் என பல வேடங்களில் நடிக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டது. சிறுவனாக நாடகங்களில் நடித்த போதே மாறுபட்ட வேடங்களில் நடிக்கும் ஆற்றலை பெற்றிருந்தார் சிவாஜி கணேசன். திராவிட கழக மாநாட்டில் 1946ஆம் ஆண்டு பேரறிஞர் அண்ணா எழுதிய சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் என்ற நாடகத்தில் பேரரசர் சிவாஜியாகவே சிவாஜி கணேசன் நடித்து நடிப்பு திறனை மெச்சிய தந்தை பெரியார் அவரை சிவாஜி கணேசன் என அழைத்தார். அன்றிலிருந்து அந்த பெயரே அவருக்கு நிலைத்து விட்டது. அதற்கு முன்பு அவர் கணேசன் என்றே அழைக்கப்பட்டார். பராசக்தியில் நடித்து கொண்டிருந்த போதே சிவாஜி கணேசன் அவர்களுக்கு திருமணம் நடந்துவிட்டது. தனது உறவுக்கார பெண்ணான கமலா என்பவரை 1952ஆம் ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதி திருமணம் செய்தார். பெரியவர்களால் முடிவு செய்யப்பட்ட இந்த திருமணம் சுவாமி மலையில் சீர்திருத்த முறைப்படி திருக்குறள் பாடப்பட்டு எளிமையாக நடந்தது. இவர்களது மகன்கள் ராம்குமார், பிரபு மற்றும் மகள்கள் சாந்தி, தேன்மொழி ஆகியோர் இருக்கிறார்கள். சிவாஜி கணேசன் கூட்டு குடும்ப வாழ்க்கையில் ஆர்வம் கொண்டவர். எனவே தனது பெற்றோர், தம்பி வி.சி. சண்முகம், அண்ணன் வி.சி. தங்கவேலு ஆகியோரின் குடும்பத்துடன் கூட்டு குடும்பமாகவே வாழ்ந்தார். இவரது மகன் புகழ்பெற்ற தமிழ் திரைப்பட நடிகர். தந்தை போலவே இவரும் கதாநாயகனாக புகழின் உச்சிக்கு சென்றார். 1982ஆம் ஆண்டு வெளிவந்த சங்கிலி என்ற திரைப்படத்தின் மூலம் பிரபு அறிமுகமானார். சிவாஜி அவர்களின் பேரனும் பிரபு அவர்களின் மகனான விக்ரம் பிரபு
2011ஆம் ஆண்டு கும்கி என்ற திரைப்படத்தின் மூலம் அறிமுகமாகி தந்தையின் பெயரை நல்ல நடிகர் என காப்பாற்றினார். கல்வி கூடங்கள் கட்டுவதற்கும் இயற்கை சீற்றங்களின் போதும் போர்க்கால சமயங்களிலும் பல நிதி உதவிகளை சிவாஜி கணேசன் செய்துள்ளார். 1959ஆம் ஆண்டில் மதிய உணவு திட்டத்திற்கு அன்றைய பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்களிடம் ரூபாய் 1 லட்சம் கொடுத்துள்ளார். இன்றைய மதிப்பிற்கு அது 1 கோடி. அது மட்டுமல்லாமல் 1961ஆம் ஆண்டில் தாம்பரத்தில் காசநோய் மருத்துவமனை கட்டுவதற்காக ரூபாய் 1 லட்சம் வழங்கியுள்ளார். 1960இல் பெருவெள்ளம் சென்னையை சூழ்ந்தபோது காமராஜர் முன்னிலையில் 1 லட்சம் உணவுப் பொட்டலங்களை அவர் இல்லத்தில் தயாரித்து கொடுத்ததோடு 800 மூட்டை அரிசியும் கொடுத்துள்ளார். அப்போதுள்ள இந்த பண மதிப்பு பல கோடியை மதிப்பாகும். 1965இல் இந்தியா பாகிஸ்தான் போரின் போது அன்றைய பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியிடம் திருமதி கமலா அம்மையாரின் 400 பவுன் தங்க நகைகளையும் பெங்களூருவில் தனக்கு பரிசாக கிடைத்த 100 பவுன் தங்க பேனாவையும் மொத்தம் 500 சவரன் தங்கத்தை போர் நிதியாக கொடுத்துள்ளார். கயத்தாரில் கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடத்தை விலைக்கு வாங்கி அதில் தனது செலவில் கட்டபொம்மனுக்கு சிலை வைத்தார். அது இப்போதும் நினைவு சின்னமாக திகழ்கிறது. 1968இல் உலக தமிழ் மாநாடு பேரறிஞர் அண்ணா தலைமையில் நடைபெற்ற போது சென்னை கடற்கரையில் திருவள்ளுவருக்கு தானே முன்மாதிரியாக நின்று சிலை அமைத்து கொடுத்தார். சிவாஜி கணேசனின் அந்த உருவம்தான் இன்று திருவள்ளுவரின் சிலையாக காட்சியளிக்கிறது. மேலும் உலக தமிழ் மாநாட்டுக்கு நிதியாக ரூபாய் 5 லட்சம் அளித்தார். அப்போது காலகட்டத்தில் அது பல கோடியாகும். தனது சொந்தமான கோடம்பாக்கம் நிலத்தை நலிந்த நடிகர்கள் வீடு கட்டிக்கொள்ள இலவசமாக வழங்கினார். இவ்வாறு சிவாஜி கணேசன் வெளியில் தெரியாமல் விளம்பரம் இல்லாமல் பல உதவிகளை செய்துள்ளார். சிவாஜி கணேசன் அவருடைய ஆரம்ப வாழ்க்கை 1952இல் B.A. பெருமாள் முதலியார் என்பவர் தயாரித்த பராசக்தி என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் அறிமுகமானார். கிருஷ்ணன் பஞ்சு என்ற இரட்டையரால் இயக்கப்பட்டது இந்த திரைப்படம். வணிக ரீதியாக பெரிய வெற்றியை பெற்று பல திரையரங்குகளில் 175 நாட்களுக்கு மேல் ஓடியது. மேலும் அது வெளியிடப்பட்ட 62 மையங்களிலும் 50 நாட்களுக்கு மேல் ஓடி வெற்றி பெற்றது. சக்தி நாடக சபா நடத்திய நூர்ஜஹான் என்ற நாடகத்தில் நூர்ஜஹானாகவே நடித்த சிவாஜியின் நடிப்பு நேஷனல் பிக்சர்ஸ் B.A. பெருமாள் அவர்களை வெகுவாக கவர்ந்தது. எனவே பராசக்தி திரைப்படத்தில் சிவாஜி கணேசனை கதாநாயகனாக நடிக்க வைக்க வேண்டும் என்று தீர்மானித்தார். இதற்காக திருச்சியிலிருந்து சென்னை விமானத்தில் அழைத்து வரப்பட்ட சிவாஜி கணேசன் புகைப்படம் எடுக்க வசனம் பேச செய்து அவர்களுக்கு போட்டோ ஷூட் செய்தனர். அவர் திரைப்படத்தில் வரும் சக்சஸ் என்ற வசனத்தை முதல் முறையாக பேசி நடித்தார். இதற்கு பலவித எதிர்ப்புகள் கிளம்பியது. படத்துக்கு பண உதவி செய்த A.V.M. செட்டியாரும் புதுமுகத்தை வைத்து படம் எடுப்பதை விரும்பவில்லை. ஆனால் B.A. பெருமாள் மற்றும் கணேசன் அவர்கள் நடிக்க வேண்டும் என்று உறுதியாக இருந்ததால் பராசக்தி திரைப்படம் சிவாஜி கதாநாயகனை நடித்து வர வேண்டி இருந்தது. இந்த படத்தில் நடித்ததற்காக சிவாஜி கணேசனுக்கு மாத சம்பளமாக வெறும் 250 தான் வழங்கப்பட்டது. அந்த காலகட்டத்தில் 250 என்பது பெரிய தொகை. தமிழ்நாட்டின் பிற்கால முதல்வர் கலைஞர் அவர்கள் இந்த படத்திற்கு திரைக்கதை வசனம் எழுதினார். அப்போது அவர் அரசியலில் பெரிதாக ஈடுபடவில்லை. சினிமாவுக்கு கதை திரைக்கதை எழுத ஒரு ஆசிரியர். நீளமான மற்றும் ஆழமான வசனங்களும் சிவாஜி கணேசனின் ஒப்பற்ற நடிப்பும் ஒரே படத்தில் இருவருக்கும் மாபெரும் கலைஞர் என்ற அந்தஸ்தை கொடுத்தது. சிவாஜி கணேசன் 275 தமிழ் திரைப்படங்களில் நடித்துள்ளார். 9 தெலுங்கு திரைப்படங்கள், 2 ஹிந்தி திரைப்படங்கள் மற்றும் 2 மலையாள திரைப்படங்களிலும் நடித்து இந்திய அளவில் சிறந்த நடிகர் என நிரூபித்தவர். இவர் நடித்த சரித்திர வீரர்களின் கதாபாத்திரங்களான மனோகரா, ராஜராஜ சோழன், வீரபாண்டிய கட்டபொம்மன், கர்ணன் போன்ற திரைப்படங்கள் வசனத்திற்காகவே பெயர் பெற்றவை. அதேபோன்று விடுதலை போராட்ட வீரர்கள் வேடங்களிலும் நடித்திருப்பார். சுதந்திரத்திற்காக பாடுபட்ட கட்டபொம்மன், வ.உ.சி. போன்ற தேச தலைவர்களின் பாத்திரங்களை ஏற்று திறம்பட நடித்தார். 1959ஆம் ஆண்டு வெளியான வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்தில் நடித்ததற்காக ஆப்பிரிக்க ஆசிய திரைப்பட விழாவில்
கொய்ரோ என விருது, சிறந்த நடிகருக்கான விருது 1960ஆம் ஆண்டு வழங்கப்பட்டது. கப்பலோட்டிய தமிழன் திரைப்படத்தில் வ.உ. சிதம்பரம் பிள்ளையாகவும், ராஜபாட் ரங்கத்துறை படத்தில் பகத்சிங், திருப்பூர் குமரன் போன்றோரின் வேடங்களிலும், சினிமா பைத்தியம் படத்தில் வாஞ்சிநாதனாகவும் நடித்து திரைப்படங்களின் மூலம் சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகத்தை மக்களுக்கு உணர்த்தினார். இப்போதும் சுதந்திர தியாகிகளின் உருவம் மனதில் ஓடுவது அது சிவாஜி அவர்களின் உருவம்தான். மேலும் சிவாஜி கணேசன் பல புராண கதாபாத்திரங்கள் மற்றும் கடவுளின் கதாபாத்திரங்களை தோன்றி நடித்தார். திருவிடையாளர் திரைப்படத்தில் சிவபெருமனாக நடித்தபோது சிவபெருமானுக்கே உருவம் கொடுத்தவர் சிவாஜி கணேசன் என்று மக்களால் புகழப்பெற்றார். சரஸ்வதி சபதம் திரைப்படத்தில் நாரதராகவும், திருவருட்செல்வர் திரைப்படத்தில் சேக்கிழார், சுந்தரமூர்த்தி நாயனார், திருநாவுக்கரசு நாயனார், திருக்குறிப்பு தொண்ட நாயனார் போன்ற நாயன்மார்களின் வேடங்களிலும் நடித்து புகழை பெற்றார். கந்தன் கருணை திரைப்படத்தில் வீரபாகுவாகவும், திருமால்வருமை திரைப்படத்தில் பெரியாழ்வார், தொண்டரடி பொடி ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார் போன்ற ஆழ்வார்களின் கதாபாத்திரங்களை தத்துரமாக தனது நடிப்பை வெளிப்படுத்தினார். சம்பூரண ராமாயணம் படத்தில் பரதனாகவே வாழ்ந்தார். அந்த திரைப்படத்தை பார்த்த மூதறிஞர் ராஜாஜி, நான் பரதனை கண்டேன் என்று சிவாஜியை நேரில் கூப்பிட்டு பாராட்டினார். அது மட்டுமல்லாமல் குடும்பம் மற்றும் சமூக திரைப்படங்களில் நடித்து புகழை பெற்றார். குறிப்பாக பாவரிசை திரைப்படங்கள் சென்டிமெண்ட்டாகவே சிவாஜி கணேசன் அவர்களுக்கு வெற்றியை தேடித் தந்தது. வரிசை படங்கள் எடுப்பவர், பேரெடுத்தவர், புகழும் பெயரும் பெற்றவர் இயக்குனர் ஏ. பீம்சிங் அவர்கள். சிவாஜி கணேசன் அவர்களை வைத்து இவர் இயக்கிய பல படங்களின் முதல் எழுத்து பா என்று ஆரம்பிக்கும். இவர்கள் கூட்டணியில் வந்த முதல் திரைப்படம் ராஜா ராணி. பின்னர் பதிபக்தி, பெற்ற மனம், படிக்காத மேதை போன்ற பல திரைப்படங்களை பீம்சிங் இயக்கினார். இவரது இயக்கத்தில் வெளிவந்த பாகப்பிரிவினை திரைப்படம் 1960ஆம் ஆண்டில் சிறந்த தமிழ் திரைப்படத்திற்கான தேசிய விருதை பெற்றது. 1961ஆம் ஆண்டு வெளியான பாசமலர், பாவ மன்னிப்பு, பாலும் பழமும் என 3 படங்களும் பாவரிசை படங்களாக சிவாஜி கணேசன் பீம்சிங் கூட்டணியில் அமைந்தன. 3 படங்களும் ஒன்றுக்கொன்று சம்பந்தமில்லாமல் வெவ்வேறு கதைக்களத்துடன் வந்து ரசிகர்களின் ஏகோபித்த வரவேற்பை பெற்றது. அண்ணன் தங்கை பாசத்திற்கு உதாரணமாக இன்றும் பாசமலர் திரைப்படம் திகழ்கிறது. பாவ மன்னிப்பு திரைப்படத்தில் இஸ்லாமிய இளைஞராகவும், பாலும் பழமும் திரைப்படத்தில் மருத்துவராகவும் தனது சிறந்த நடிப்பு திறனை சிவாஜி கணேசன் வெளிப்படுத்தியிருப்பார். மேலும் சிவாஜி கணேசன் பீம்சிங் கூட்டணியில் வெளிவந்த பார்த்தால் பசிதிரும், படித்தால் மட்டும் போதுமா, பந்த பாசம், பார்மகளை பார், பச்சை விளக்கு போன்ற படங்கள் மாபெரும் வெற்றியை பெற்று சிவாஜி கணேசன் அவர்களை மிகப்பெரிய நடிகர் என அந்தஸ்தை கொண்டு சேர்த்தது. அதேபோன்று வித்தியாசமான கதாபாத்திரங்களும் ஏற்று நடிக்கத் தொடங்கினார் சிவாஜி கணேசன். ஒவ்வொரு படத்திலும் தன்னுடைய கதாபாத்திரம் வித்தியாசமாக இருக்க வேண்டும் என்பதில் சிவாஜி கணேசன் தனி கவனம் செலுத்தினார். அதற்கு ஏற்றவாறு உடல்மொழி, ஒப்பனை, நடை, நடிப்பு போன்றவற்றை மாற்றியமைத்துக் கொள்வது இவரின் தனி சிறப்பாக இருந்தது. பழைய பாண்டியா, ஆலயமணி, குலமகள் ராதை, இருவர் உள்ளம், புதிய பறவை, ஆண்டவன் கட்டளை, சாந்தி, பழனி, மோட்டார் சுந்தரம்பிள்ளை, செல்வம், நெஞ்சிருக்கும் வரை, தில்லானா மோகனாம்பாள், உயர்ந்த மனிதன், தங்க சுரங்கம், தெய்வ மகன், சிவந்த மண், எங்க மாமா, வியட்நாம் வீடு, எங்கிருந்தோ வந்தால், சொர்க்கம், சவாலே சமாளி, ஞான ஒளி, பட்டிக்காடா பட்டணமா, வசந்த மாளிகை, பாரத விலாஸ், கௌரவம், ராஜபாட் ரங்கத்துறை போன்ற திரைப்படங்கள், பல திரைப்படங்கள் இவரது வித்தியாசமான நடிப்பால், உணர்ச்சி பூர்வமான நடிப்புக்காகவே மக்களால் பாராட்டுகளை பெற்று பேசப்பட்டது. இது மட்டுமல்லாமல் நகைச்சுவை திரைப்படங்களிலும் சிவாஜி கணேசன் நடித்துள்ளார். கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி, சபாஷ் மீனா, பழைய பாண்டியா, ஊட்டி வரை உறவு, கலாட்டா கல்யாணம், 3 தெய்வங்கள், சுமதி என் சுந்தரி, யமனுக்கு யமன் போன்ற திரைப்படங்கள் இவரின் நகைச்சுவை நடிப்புக்காகவே போற்றப்பட்டது.
தான் ஒரு முன்னணி கதாநாயகனாக இருந்தபோதும் பிற நட்சத்திரங்களுடன் இணைந்து நடிக்க சிவாஜி தயங்கியது இல்லை. சிவாஜி கணேசன் அவர்கள் முதன்மை பாத்திரம் ஏற்றிருந்த பல திரைப்படங்களில் பாசமலர், பாவமன்னிப்பு, பார்த்தால் பசிதிரும், வீரபாண்டிய கட்டபொம்மன் போன்ற பல படங்களில் ஜெமினி கணேசன் நடித்துள்ளார். மேலும் சிவாஜி கணேசனுடன் மேஜர் சுந்தரராஜன் பல குணச்சித்திர வேடங்களில் நடித்துள்ளார். சிவாஜி கணேசன் கூண்டுகிளி என்னும் ஒரு திரைப்படத்தில் எம்ஜிஆருடன் நடித்துள்ளார். எம்ஜிஆரும் சிவாஜி கணேசனும் இணைந்து நடித்த ஒரே ஒரு திரைப்படம் இந்த கூண்டுகிளி திரைப்படம்தான். எகிப்து அதிபர் கமால் அப்துல் நாசர் இந்தியாவுக்கு வருகிற போது வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்தில் ஆங்கிலேயர்களை விரட்டியடிக்கும் ஆவேசமான கதாபாத்திரத்தில் நடித்த சிவாஜி கணேசனை நேரில் காண வேண்டும் என்பதற்காக அப்போதைய இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேருவிடம் அனுமதி கேட்டிருக்கிறார். அனுமதி வழங்கப்பட்ட தனிநபர் சிவாஜி கணேசன் ஆவார். 1962ஆம் ஆண்டு சிவாஜி கணேசன் அமெரிக்க அரசாங்கத்தின் கலாச்சார பரிமாற்றம் திட்டத்தின் கீழ் அமெரிக்காவுக்கு இந்தியாவிலிருந்து சென்ற முதல் நடிகர் என்ற பெருமைக்கு உரியவர் சிவாஜி கணேசன். இந்திய கலாச்சார தூதர் பாத்திரத்தில் அங்கு அப்போதைய அமெரிக்க ஜனாதிபதி ஜான் எஃப் கென்னடியை சந்தித்தார். அவரை கௌரவப்படுத்தும் விதமாக சிவாஜி கணேசன் அவர்களை ஒரு நாள் நயாகரா நீர்வீழ்ச்சியின் கௌரவ மேயராக நியமித்தது அமெரிக்கா. அவரிடம் அதற்கான சாவியையும் கொடுத்தது. அப்பேற்பட்ட புகழை அமெரிக்கா சிவாஜி கணேசன் அவர்களுக்கு அப்போது அளித்தது. அதேபோன்று இவருக்கு பல விருதுகள் கிடைத்துள்ளன. ஆப்பிரிக்க ஆசிய திரைப்பட விழாவில் கொய்ரோ விருது 1960ஆம் ஆண்டு வழங்கப்பட்டது. சிறந்த நடிகருக்கான செவாலியர் விருது 1995இல் வழங்கப்பட்டது. 1966ஆம் ஆண்டு பத்மஸ்ரீ விருது, 1984ஆம் ஆண்டு பத்ம பூஷன் விருது, 1996ஆம் ஆண்டு தாதா சாஹேப் பால்கே விருது என இந்தியாவின் உயரிய விருதுகளை பெற்றார். அதேபோன்று தமிழக விருதுகளும் பல பெற்றார். 1962ஆம் ஆண்டு கலைமாமணி விருது, 1969ஆம் ஆண்டு தெய்வமகன் திரைப்படத்தில் சிறந்த நடிகருக்கான தமிழக அரசு திரைப்பட விருது, 1972ஆம் ஆண்டு ஞான ஒளி திரைப்படத்தில் நடித்ததற்காக சிறந்த நடிகருக்கான பிலிமேர் விருது, 1973ஆம் ஆண்டு கௌரவம் திரைப்படத்தில் நடித்ததற்காக சிறந்த நடிகருக்கான பிலிமேர் விருது, 1985ஆம் ஆண்டு பாரதி ராஜா இயக்கிய முதல் மரியாதை திரைப்படத்தில் நடித்ததற்காக சிறந்த நடிகருக்கான பிலிமேர் விருது என பல பிலிமேர் விருதுகளையும் பெற்றார். 1986ஆம் ஆண்டு அண்ணாமலை பல்கலைக்கழகம் இவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் கொடுத்து கௌரவித்தது. 1998இல் NTR தேசிய விருது வழங்கப்பட்டது. இவ்வாறு பல விருதுகளையும் பெற்று புகழின் உச்சம் தட்டவர் செவாலிய சிவாஜி கணேசன். 1962ஆம் ஆண்டில் அமெரிக்கா நாட்டின் சிறப்பு விருந்தினராக சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது நயாகரா மாநகரின் ஒரு நாள் நகர தந்தையாக கௌரவிக்கப்பட்டார். தியாகராக நகரில் சிவாஜி கணேசன் வீடான அன்னை இல்லம் இருக்கும் சாலைக்கு 1995ஆம் ஆண்டு தமிழக அரசு செவாலிய சிவாஜி கணேசன் சாலை என பெயரை மாற்றியது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கலைத்துறைக்கு ஆற்றிய சேவையை போற்றும் வகையில் அவரது பிறந்த தினமான அக்டோபர் 1ஆம் தேதி அரசு விழாவாக கொண்டாடப்படும் என்று 2018ஆம் தேதி தமிழக சட்டசபையில் விதி 110 கீழ் அறிவிக்கப்பட்டது. சிவாஜி கணேசனின் 93வது பிறந்த நாளான அக்டோபர் 1, 2021இல் கூகுள் நிறுவனம் தனது தேடுபொறியின் முகப்பு பக்கத்தின் அவரின் டூடூலை வெளியிட்டு சிறப்பு செய்தது. அதேபோன்று அவர் நினைவை போற்றும் வகையில் சென்னை மெரினா கடற்கரையில் காமராஜர் சாலையில் 2006ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 21ஆம் தேதி அப்போதைய தமிழ்நாடு முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் சிவாஜி சிலையை திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய கலைஞர், நான் எழுதிய கவிதை வரிகளுக்கும் வசனங்களுக்கும் உயிர் கொடுத்தவர் சிவாஜி, தமிழாக வாழக்கூடியவர், தான் ஏற்று நடிக்கும் கதாபாத்திரங்களுக்கு உயிரூட்டியவர், என் அருமை தோழர், எனது ஆருயிர் நண்பர் என்றும் என்னுள்ளே உறைந்திருப்பவர் சிவாஜி கணேசன் என்றும் குறிப்பிட்டதோடு எனது நண்பரின் சிலை மட்டும்
இங்கே அமையாது போயிருக்கமே, ஆனால் நானே இங்கு சிலையாயிருப்பேன் என்று நெகிழ்ந்து பேசினார். மேலும் தமிழகத்தின் மதுரை, தஞ்சாவூர், புதுச்சேரி ஆகிய பல இடங்களில் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு சிலை அமைக்கப்பட்டது. அதேபோன்று இவர் நினைவை போற்றும் வகையில் மணி மண்டபமும் கட்டப்பட்டன. சிவாஜி கணேசனின் சாதனைகளை போற்றும் வகையில் 2017ஆம் ஆண்டு தமிழக அரசால் சிவாஜி கணேசன் மணி மண்டபம் அமைக்கப்பட்டது. இந்த நினைவிடம் தமிழக அரசின் பொதுப்பணித்துறையால் 2017ஆம் ஆண்டில் 2,80,00,000 செலவில் கட்டப்பட்டது. இந்த நினைவிடமானது 28,300 சதுர அடி அளவில் பறந்து கிடக்கிறது. சினிமாவில் மிக பெரும் உச்ச நட்சத்திரமாக புகழ்கொட்டு கொண்டிருந்த காலத்தில் 1955 வரை திராவிட இயக்க அரசியலில் ஈடுபாடு கொண்டு இருந்த இவர் 1961 முதல் காங்கிரஸ் கட்சியில் இணைந்து செயல்பட்டார். பெருந்தலைவர் காமராஜர் மீது அதீத பிரியம் கொண்டவர். 1982ஆம் ஆண்டில் நாடாளுமன்ற மேலவை உறுப்பினரானார். 1987இல் காங்கிரஸ் கட்சியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளை தொடர்ந்து அதை விட்டு விலகி தமிழக முன்னேற்ற முன்னணி என்ற புதிய கட்சியை தொடங்கினார். 1990ஆம் ஆண்டு ஜனதாதளம் கட்சியின் முதல் தமிழக தலைவராக ஆனார். தமிழில் மிகப்பெரிய நடிகராக சினிமாவில் உயர்ந்த அவர் இந்திய அளவில் புகழ் பெற்றார். ஏன் உலக அளவில் அமெரிக்காவை கூப்பிட்டு பாராட்டும் அளவுக்கு புகழை பெற்றார். அதேபோன்று தெலுங்கு திரைப்படங்களில் அதிகமான திரைப்படங்கள் நடித்துள்ளார். 1953ஆம் ஆண்டு பெம்புடு கொடுக்கு என்ற திரைப்படத்தில் நடித்தார். 1957ஆம் ஆண்டு தாள வன்சானி வீருடு என்ற திரைப்படத்தில் நடித்தார். 1960ஆம் ஆண்டு பில்லலு தெச்சின சாலனி ராஜ்யம் என்ற திரைப்படத்தில் நடித்தார். 1962ஆம் ஆண்டு பவித்ர பிரமா என்ற திரைப்படத்திலும், 1964ஆம் ஆண்டு ராமதாசு என்ற திரைப்படத்திலும், 1972ஆம் ஆண்டு பங்காரு பாபு என்ற திரைப்படத்திலும், 1973ஆம் ஆண்டு பக்த துகாரம் என்ற திரைப்படத்திலும், 1977ஆம் ஆண்டு சாணக்கிய சந்திரகுப்தா என்ற திரைப்படத்திலும், 1987ஆம் ஆண்டு விஸ்வநாத நாயக்குடு என்ற படத்திலும் நடித்தார். இவ்வாறு பல திரைப்படங்களில் தெலுங்கில் நடித்து அங்கேயும் சிறந்த நடிகர் என தனி முத்திரை பதித்தார் சிவாஜி கணேசன். அதேபோன்று மலையாள திரைப்படத்தில் நடித்தார். 1978ஆம் ஆண்டு வெளியான தச்சோலி அம்பு என்ற மலையாள திரைப்படத்திலும், 1997ஆம் ஆண்டு வெளியான ஒரு யாத்திர மொழி என்ற மலையாள படத்திலும் நடித்தார். இவ்வாறு பல மொழி திரைப்படங்களிலும் நடித்து புகழ் பெற்றவர் சிவாஜி கணேசன் அவர்கள். மனித உலகம் இருக்கும் வரை, சினிமா உலகம் இருக்கும் வரை சிவாஜி கணேசன் என்ற மாபெரும் நடிகரின் புகழ் இமயம் வரை உயர்ந்துதான் இருக்கும். அவர் இடத்தை நிரப்புவதற்கு இனி ஒருவர் பிறந்து வந்து அதை முறியடிக்க முடியாது. ஒரே சிவாஜி, அது சிவாஜி கணேசன் அவர்தான் என்பதுதான் சரித்திரம்.